வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிக் பாஸில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒன்றுமே புரியல. டிவியை வந்து ஓப்பன் பண்ணாவே பிக் பாஸ் தான். விஜய் டிவியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் டீட்டெயில்ஸ்லாம் போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா வந்து நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயங்கள். நானும் பிக் பாஸ் போட வேணாம், எதுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் போல் நம்ம சீரியல் ரிவ்யூ தானே பண்ணுவோம், அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று நடந்த இன்சிடென்ட் என் மனசு ரொம்ப ரொம்ப பாதிச்சிச்சு. ஏன்னா நானும் ஒரு அம்மான்றதால என்னால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பொறுத்துக்கவே முடியல. அதனால தான் அதை பற்றி உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் வந்து ரிவ்யூ வந்து பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எந்த ஒரு மனுஷங்களுக்கும் நடக்கக்கூடாத விஷயம். சாண்ட்ரா ஆல்ரெடி வந்து அவங்க வந்து ஒரு மாதிரியான டைப் தான். அவங்க எப்போவுமே வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டது, அதே மாதிரி ரொம்ப வந்து நடிக்கிற விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லலாம். எப்போவுமே கமருதீனும் வந்து அந்த வந்து பார்வதி வந்து அவங்க 2 பேரும் பண்ணுற ரொமான்ஸுக்கு அளவே இல்லாமல் போச்சு. இந்த டிவியை ஓப்பன் பண்ணவே முடியல என்னாலலாம். ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி அவங்க 2 பேரும் நார்மலாகவே யார்கிட்ட பேசும்போது கூட 2 பேரும் அவ்வளோ கொஞ்சிக்கிட்டோம் உரசிக்கிட்டோம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க மற்றவங்க கிட்ட. அதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம இந்த ஷோவே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சேனல்ஸ்லாம் மாற்றிட்டே இருந்தேன். நான் மட்டும் தனியாக பார்ப்பேன், எங்கள் ஹஸ்பண்டும் நானும் சேர்த்து தனியாக பார்ப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்கும்போதும் 18+ கண்டென்ட்ஸ் வந்து இதுதான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சே வந்து இந்த ஷோவை பார்க்க வேண்டியதாக இருந்தது. அந்த மாதிரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலை நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன மாதிரி இருக்க வந்து சில லேடிஸ்க்குலாம் அவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அவங்களுக்கு வந்து நிறைய வந்து குழந்தை பெற்றாவே நம்மளுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருப்போம், நம்மளோட உடம்பு வேறு மாதிரி இருக்கும். அப்படின்ற டைமில் இன்னொரு லேடியே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்வதிலாம் ஒரு பொம்பளையானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி பிடிச்சி எடிச்சு அப்படியே வந்து எட்டி உதச்சி அவங்கள வெளியே தள்ளும்போது அவங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும், அவங்க உடம்பு என்ன மாதிரி ஆயிருக்கும். அவங்கள நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களே பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நடிக்கிறாங்களோ நடிக்கலையோ, ஆனால் ஒரு மனுஷங்களை பிடிச்சி தள்ளும்போது அவங்களுக்கு எவ்வளோ வலி இருக்கும். அதுவும் லேடிஸை அதுவும் எட்டி உதச்சா அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படி வலிக்கும். ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் எட்டி உதச்சிட்டு அவங்க 2 பேரும் வந்து அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி மனுஷங்க இவங்கெல்லாம். இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? நம்ம நேருக்கு நேர் வந்து நம்ம ஒரு ரியாலிட்டி ஷோ பார்க்கும்போது இந்த விஷயங்களெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டிருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க போடுறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வயிற்றெச்சலாக போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த டைமில் கரெக்டாக வந்து சபரி வந்து ஓடி வந்து அவர் இத்தனைக்கும் நல்ல பாயிண்ட்ஸில் இருந்தார். அவர் நினச்சிருந்தா உள்ளவே உட்காந்துருந்தா அந்த பாயிண்ட்ஸை வந்து அவர் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அதை ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணார். உண்மையிலே சபரியை நம்ம ரொம்ப ரொம்ப பாராட்டி ஆகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷன்னா அது சபரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லலாம். ஏன்னா லேடிஸ் கிட்ட நடந்துக்கிறது இருக்கட்டும், அந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ணுறது இருக்கட்டும், ஒரு நல்ல மனிதர் நம்ம பார்த்து திருப்தி இருந்தது. ஆனால் அந்த கமருதீன் பார்வதி பார்த்துட்டு டென்ஷன் ஆகுது. எப்படி இவங்க வந்து மனசாட்சி இல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னே தெரியல. அப்படியே வந்து இன்னமும் உட்காந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட பார்க்காம அப்படியே உட்காந்துருக்காங்க. அது மட்டுமா, இவங்க 2 பேரையும் கண்டிப்பாக வந்து விஜய்ஸ் வந்து தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பிரியப்படுறோம். அது கண்டிப்பாக நடக்கணும். இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் நினச்சிட்ருக்கோம். அதே மாதிரி நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஷோவை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஷோவில் கலந்துக்கிறவங்க இவ்வளோ கஷ்டப்படுவாங்களான்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.